கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பேமெண்ட் வங்கியின் உரிமத்தை ரத்து செய்திருக்கிறது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்னும் அமைப்பின் உரிமத்தை ஆர்பிஐ ரத்து செய்திருக்கிறது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்பதும் பேடிஎம் என்பதும் இரண்டும் வெவ்வேறு. ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்க போகிறேன். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேடிஎம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் தான் முதன்முறையாக இந்த வேலெட் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. பர்டிகுலர்லி இந்த டிமானிட்டைசேஷன் நடந்தப்பெல்லாம் பண மதிப்பிழப்பு சமயத்தில் மிகப்பெரிய சிங்கிள் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து மொபைல் ஃபோன் பயன்படுத்தி நீங்கள் பணத்தை பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு அதை எடுத்துகிட்டு வந்தவங்க. பேடிஎம் ஆப் ரொம்ப பிரபலம். பல இடங்கள்லையும் அந்த கியூஆர் கோடை வைத்து பணத்தை அதன் வழியாக பரிமாறிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அதெல்லாம் இயங்கும். அதை யாரும் ரத்து செய்யலை. அதை உங்களுக்கு விளக்கிறதுக்காக தான். இன்ஃபேக்ட் இன்னொரு பெரிய இனோவேஷனையும் அவங்க தான் செய்தார்கள். அவங்க அந்த ஸ்பீக்கர், ஏன்னா பல கடைகளில் இந்த கடையை நடத்துபவர்கள்ட்ட அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது. அப்போ நீங்கள் ஒரு கியூஆர் கோடை வச்சு நீங்கள் ஒரு 20 ரூபா கொடுக்குறீங்க, 50 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கா அப்படின்னு அவங்களால குவிக்காக செக் பண்ண முடியாது. இந்த எஸ்எம்எஸ் வர்றதுக்கெல்லாம் டைம் டிலே ஆகும். நீங்கள் உங்கள் பேங்க்கில் நீங்கள் எஸ்எம்எஸ் சர்வீஸ் பேமெண்ட் விழுந்துருச்சுன்னா அதுக்கான எஸ்எம்எஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்படி மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அதுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு சின்ன ஆடியோ டிவைஸ் ஒன்று அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு பிரில்லியண்ட் இன்ட்ரடக்ஷன். அது செம்ம இன்னோவேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக உங்களுக்கு சவுண்டு கொடுக்கும். 25 ரூபாய் அப்படின்ட்டு சொல்லுவது. இப்போ நம்ம 25 ரூபா நமக்கு விழுந்திருக்கு. ஒருத்தர் 25 ரூபாய் ஸ்கேன் பண்ணி அது சொல்லிச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு அவரால் நம்ப முடியும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா 20 பேர் வாழைப்பழம் வாங்குறதுக்கு ஒரு கடையில் குமிஞ்சிருக்கும் பொழுது நாங்கள் டக்குன்னு நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இதையா பார்த்துட்டு இருக்க முடியும்? ரூபா வாங்குறீங்கன்னா பிரச்சனையே இல்லை, வாங்கி தூக்கி உள்ளே போட்டுருவீங்க, அப்புறம் மெதுவாக சேஞ்ச் தருவீங்க. ஸோ இந்த மாதிரி பல இன்னோவேஷனுக்கு காரணமான இந்தியாவில் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்வதற்கு காரணமாக இருந்தது பேடிஎம் நிறுவனம். இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நிறுவனத்தை ஒன்றும் யாரும் மூடலை. அதை விளக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதற்கு பிறகு ஃபோன்பேன்னு ஒரு ஆப் வந்தது. இன்றைக்கி ஃபோன்பே பேடிஎம்மோட பெரிய ஆப்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த யூபிஐங்கிற அந்த கியூஆர் கோடை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்தது. அவங்களே ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் அப்புறமா கூகுள் பே வந்திருக்கு, அமேசான் வந்திருக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான முன்னோடி அப்படின்னா அது பேடிஎம் தான். இந்த பேடிஎம் ஒரு வங்கி ஒன்றையும் ஆரம்பித்தது. அந்த வங்கிக்கு பெயர் தான் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க். ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போகணும். இந்தியாவில் வங்கிகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எஸ்பிஐ அப்படிங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வங்கி. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு வங்கி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது முழுக்க அரசின் கீழே இயங்கக்கூடிய வங்கி, அரசுடைய வங்கி. அதில் மற்றவர்களுக்கு கொஞ்சம் ஷேர் இருக்கே தவிர பெரும்பான்மை ஷேர் ஹோல்டர் யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐசிஐசிஐ என்பது தனியார் வங்கி. அது பல சின்ன இன்வெஸ்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து பெரிய இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அதை ஓன் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் ஃபாரின் ஓனர்ஷிப் இருக்குது அதில். அதுக்கப்புறமா முற்றிலுமாக வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஓன் பண்ணக்கூடிய வங்கி ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ஃபாரின் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்லாம் இருக்கும். இப்படி பல விதங்களில் வங்கிகள் இருக்கும் பொழுது வங்கி அல்லாத நிதி நிறுவனம் என்ற இன்னொரு கான்செப்டும் இந்தியாவில் உண்டு. அதை நம்ம என்பிஎஃப்சின்னு சொல்லுவோம், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் என்பது பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் தான் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அவங்க வீட்டு கடன் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வண்டி வாங்க கடன் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், ஜுவல் கடன், தங்க நகை மீது கடன் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். இது மாதிரி பல விதங்களில் கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்பிஎஃப்சினால் டெபாசிட் வாங்க முடியாது. நீங்கள் அவங்கள்ட்ட போய் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டிஓ, ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டிஓ போட முடியாது. அதே மாதிரி என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்.
நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னு. அது என்பிஎஃப்சி மாதிரியே தான், ஆனால் மிக குறைந்த அளவுக்கு தான் அவங்க வந்து கடன் கொடுக்க முடியும். இந்த டிஸ்டிங்ஷனில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன்னா ரொம்ப டெக்னிக்கலாக போயிடுங்கிறதுக்காக வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த நிறுவனங்கள் என்பிஎஃப்சி இருக்குது, என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ இருக்குது, அதுக்கப்புறமா வங்கிகள் இருக்குது. இவை எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கீழே வருபவை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னும் அரசு அமைப்பு இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்துகிறது. ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையமாக ஆர்பிஐ இருக்கிறது. இப்போ ஆர்பிஐ ஒரு கட்டத்தில் டிஜிட்டல் ரெவல்யூஷன் பெருமளவு வருகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் 2 புது வங்கி லைசன்ஸ் உரிமங்களை உருவாக்கினார்கள். அதில் ஒன்று ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்று சொல்வது, இன்னொன்று பேமெண்ட் பேங்க். இது உருவாக்கின சமயத்தில் எனக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. எதுக்கு இந்த மாதிரி 2 வேணும்? இந்த லைசன்ஸை வாங்கி யாராவது நல்லா பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா? முக்கியமாக எனக்கு இந்த பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிறதுல அது அறிமுகப்படுத்தப்பட்ட போதே எனக்கு கேள்விகள் இருந்தது. நான் அந்த காலத்தில் பிளாகெல்லாம் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்போவே அதை பற்றி நான் வந்து எழுதியிருக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட தேறிடும், பொழைச்சிரும். ஆனால் இந்த பேமெண்ட் பேங்க்குங்கிற கான்செப்ட் வந்து ஊத்தல் அப்படின்னு எனக்கு அப்போவே எனக்கு தோணுச்சு. எனக்கு இதில் ஓரளவுக்கு இதில் ஒரு பின்னணி இருக்குது. நான் ஒரு என்பிஎஃப்சி எம்எஃப்ஐயில் இண்டிபெண்ட் டைரக்டராக 10 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கேன், இயக்குனர். ஆனால் அதில் வந்து எனக்கு ஷேர் எதுவும் கிடையாது, என்னுடைய நிறுவனம் இல்லை. நான் ஒரு இண்டிபெண்ட் இயக்குனராக ஒரு பெரிய நிறுவனத்தில், எம்எஃப்ஐ நிறுவனம் ரொம்ப சின்னதுலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு அது வளரும் பொழுது நான் கூடவே பயணித்திருக்கிறேன். அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கவனிச்சிருக்கேன். அப்போ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லைசன்ஸ் வந்தப்போ நிறைய எம்எஃப்ஐ மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் அதுக்கான லைசன்ஸை வாங்கினாங்க. அது ஒரு நேச்சுரல் ப்ராக்ரெஷனாக இருந்தது. நான் வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனமாக இருக்கிறேன், அங்கிருந்து நான் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறுறேன். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா சின்ன பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன பேங்க்னா என்னென்னா, நீங்கள் டெபாசிட் எடுக்கலாம், ஆனால் அந்த டெபாசிட்டோடைய சைஸ் வந்து நிறையா இருக்கக்கூடாது. 2 லட்சத்துக்கு மேலே இருக்க முடியாது. நீங்கள் அவங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போடலாம் அந்த வங்கியில், ஆனால் மேக்ஸிமம் 2 லட்சம் தான். கடன் கொடுத்து டெபாசிட்டும் வாங்கி கொண்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கி தான் அது. ஆனால் அவர்கள் கிரெடிட் கார்டு கொடுக்க முடியாது. ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பேங்கிங் லைசன்ஸ். அது ஐடியா என்னென்னா, ஒரு நிதி நிறுவனமாக இருந்து ஒருவர் வங்கியாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்னா, நீ நேரடியாக வங்கியெல்லாம் வராத, முதல்ல நீ வந்து ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக ஆகு, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு வங்கி, நீ வங்கி ஆனால் சின்ன வங்கி, அதில் நீ ஒரு மெச்சூரிட்டி அடைந்ததற்கு பிறகு அதுக்கு பிறகு நீ அப்ளை பண்ணு. யூனிவர்சல் பேங்கிங்னு சொல்லுவோம். அது என்பிஎஃப்சி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், யூனிவர்சல் பேங்க். அது அந்த நேச்சுரல் ப்ராக்ரெஷன் எனக்கு புரிந்தது. இது எதுக்காக இது கொடுத்தாங்கன்னா, உண்மையிலேயே வந்து இந்த பெரிய வங்கிகள், பல வங்கிகள், அரசிடமே எக்கச்சக்க வங்கிகள், அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணிடலாம். அந்த வங்கிகளை உருவாக்கியதற்கு ஒரு காரணம், இந்திரா காந்தி வந்து வங்கிகளை எல்லாம் தேசியமயமாக்குகிறார். அப்போ பிரைவேட் பேங்க் நிறையா இருந்தது, இல்லை பல பிரைவேட் பேங்க்கெல்லாம் அவர் வந்து நேஷனலைஸ் பண்ணுறார். அப்போ நேஷனலைஸ் பண்ணும்பொழுது இந்திரா காந்தியோடைய ஐடியா என்னென்னா, அது மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு ரீச் ஆகணும். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடந்துடல. பிறகு 1990களில் மீண்டும் இந்தியா இந்த லிபரலைசேஷன் பீரியடுக்கு பிறகு வங்கிகளை தனியார் மயமாக்க வேலையில் இறங்கிச்சு. முதல்ல என்ன பண்ணுச்சுன்னா, புதிய லைசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு வங்கியாக வரீங்கன்னா நியூ ஏஜ் பேங்க்னே அதை சொல்லுவோம். உங்களுக்கு நான் லைசன்ஸ் தருகிறேன். அப்படித்தான் 1990கள் தொடங்கி ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், எஸ் பேங்க், ஆர்பிஎல் பேங்க் இப்படின்னு எக்கச்சக்கமான வங்கிகள் வந்தது. நான் அது ஒரு ஃபுல் லிஸ்ட்டாக சொல்லலை, சில பேர்கள் நான் விட்டுருப்பேன், அது இல்லை நோக்கம். இங்கே ஒரு பல வங்கிகள் வந்து அந்த சமயத்தில் புதிய பிரைவேட் வங்கிகள், யூனிவர்சல் பேங்க் வந்தன. அதில் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வைக்க முடியும், கரண்ட் அக்கௌண்ட் வைக்க முடியும், காசா அப்படின்னு சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு, ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் போடலாம், கடன் நீங்கள் வாங்கலாம், அனைத்து வகை கடன்களும் வாங்கலாம், அவங்க கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதாவது வங்கிங்கிறது உலகத்தில் ஒரு வங்கி செய்யக்கூடிய எல்லாத்தையும் இது செய்யும். ஃபாரின் கரன்சி வாங்கலாம்,
ஃபாரின் கரன்சி ரெமிட்டன்ஸ் வாங்கலாம், நீங்கள் இந்திய ரூபாய்களை கொடுத்து டாலர் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம், அவங்கள்ட்ட லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, கடன்கள்னு பார்த்தா வாகனக்கடன், வீட்டுக்கடன், மார்ட்கேஜ், வீடு ஏற்கனவே வைத்திருந்தீர்கள் என்றால் அதை வைத்து கடன் வாங்குவது, ஜுவல் லோன், இப்படி எக்கச்சக்கம் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷனில் அவர்கள் பிறருடன் சேர்ந்து கொண்டு இன்சூரன்ஸ் விற்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் விற்கலாம். இப்படி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக, ஒரு வங்கி என்பது ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட்டாக விரிவடைந்தது. அது பலரை, அதுவும் பர்டிகுலர்லி அர்பன் ஏரியாவில் விதவிதமான பேங்கிங் சேவைகளை இந்த தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பேங்க் செய்யாத பலவற்றை இந்த பிரைவேட் வங்கிகள் செய்தன. ஆனாலும் இந்த அன்பேங்க்டுன்னு ஒரு பெரும் கூட்டத்தை வந்து வங்கி கணக்கே இல்லாமல் இருந்தார்கள். அப்போ வந்து அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கும் யாரும் இல்லை. அவர்கள் வந்து ஒரு பெரிய பிரான்ச்சுக்கு போய் எனக்கு வந்து ஒரு 20,000 ரூபா கடன் கொடு என்றால் எந்த வங்கியும் கொடுப்பதற்கு நீ யாருன்னே எனக்கு தெரியாதியாங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. அப்பொழுதுதான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவில் செய்தன. மைக்ரோ ஃபைனான்ஸோடைய புரட்சி பற்றி என்றாவது ஒரு நாள் யாராவது ஒரு சிறந்த புத்தகத்தை எழுதுவார். அதுதான் உண்மையில சின்ன 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 கிராமங்கள்லையும் மிக சாதாரணர்களுக்கு எந்த ஒரு கொலாட்டரலும் இல்லாமல், எந்த ஒரு பிணையும் இல்லாமல் 20,000 ரூபா, 30,000 ரூபா, 40,000 ரூபா இன்றைக்கும் அவர்கள் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பேங்க்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா, அவங்களுக்கு ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங்னு சொல்லுவோம். சில துறைகளுக்கு அவர்கள் இவ்வளவு பணத்தையாவது கடன் கொடுக்க வேண்டும் என்று ஆர்பிஐ அவர்களுக்கு விதிக்கிறது. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அப்பா நான் கொடுக்கல, எனக்கு அதால் எனக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, நான் வந்து ஒரு எம்எஃப்ஐயோட டீல் போட்டுக்கிறேன். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக நான் லோன் தரேன். இப்போ அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன், இப்போ நான் உனக்கு ஒரு 50 கோடி ரூபா தரேன். இந்த 50 கோடியை நீ எல்லோருக்கும் லோன் கொடுப்பது போல் இந்த 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் கடன்களை கொடுத்து அதை எனக்கு வசூல் பண்ணியும் கொடு. ஸோ நீ தான் என்னுடைய ஏஜென்ட்டு, நீ கடனையும் கொடுத்து வசூலும் பண்ணி கொடு, அதுக்கு நான் உனக்கு ஒரு ஃபீஸ் தரேன் என்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அது அப்படியே எவால்வ் ஆகி வந்தது தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ங்கிறது. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு பிடித்த கான்செப்ட். நீ முதல்ல ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக சின்ன 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 சாதாரண கஸ்டமர்ஸை வச்சு நீ அதில் லாபம் பண்ண பாரு. நல்ல பேங்கிங் சாஃப்ட்வேரை போடு, கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். சட்டத்திட்டங்கள் விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு ஆர்பிஐ உன்னை வந்து ஆடிட் பண்ணுவாங்க. அதில் நீ உன்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்க கணிப்பாங்க. அதை நீ ஃபிக்ஸ் பண்ணு, உன் மேலே ஃபைன் போடுவாங்க நீ சரியாக பண்ணலைன்னா. அதெல்லாம் கற்றுக்கிட்டு நீ ஒரு சைஸ் வந்துட்டேன்னா அப்பொழுது நீ யூனிவர்சல் பேங்கிங் லைசன்ஸுக்கு போகணும். சரி, இந்த பின்னணியெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் வந்து ஆர்பிஐ என்னவோ காரணத்துக்காக பேமெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சது. எனக்கு இன்னி வரைக்கும் சத்தியமாக அதோடைய ஐடியா புரியல. இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று உருவாக்கலாம், அதில் வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு கஸ்டமர் கடன் கொடுக்க முடியாது, கிரெடிட் கார்டு வச்சுக்க முடியாது, நீங்கள் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்கள் வழியாக பேமெண்ட்ஸ் உள்ளே வரலாம், பேமெண்ட்ஸ் வெளில போகலாம், அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு பேங்க் அப்படின்னு எனக்கு சத்தியமாக இன்னி வரைக்கும் புரியல. அவங்க லைசன்ஸ் கொடுத்த உடனே சில பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த லைசன்ஸை வாங்கினாங்க. அந்த லைசன்ஸை வாங்கினதில் இன்னி வரைக்கும் 6 பேர் தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. வேற ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லைசன்ஸ் வந்து 10-15 பேர் வாங்கிட்டாங்க. இன்னும் அதுக்கு அப்பிடைட் இருக்குது. வேற இது 6 பேர் தான் வாங்கினாங்க, 5 பேர் தான் ஆரம்பித்தாங்க, ஒருத்தரை தூக்கிட்டீங்க, 4 பேராக்கிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. அந்த 4 பேர் இன்னைக்கு களத்தில் எஞ்சியிருக்கும் 4 யாருன்னா, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், டெலிகாம் லைசன்ஸ் இருக்கக்கூடிய டெலிகாம் பிளேயர். அப்போ அவர் இருக்காருன்னா ஜியோவும் இருக்காரு, ஜியோ பேமெண்ட் பேங்க். கண்ணால் கூட பல இடங்களில் ஜியோ பேமெண்ட் பேங்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தது கிடையாது. ஏர்டெல் பேமெண்ட் பேங்காவது இருக்கும். ஃபினோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டெல்லாம், இந்த பாக்ஸ், இந்த கிரெடிட் கார்டு டெர்மினல், ஸ்வைப்பிங் டெர்மினல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனம். அவங்க இதை வாங்கியிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு தெரியல, செலவு தான் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். அப்புறம் சர்ப்ரைஸ்
இந்தியா போஸ்ட் வந்து ஏற்கனவே போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று அவர்களால் செய்ய முடியும். மத்திய அரசு இந்தியா போஸ்ட்டு ஒரு மாதிரி வளர்ச்சியே இல்லாமல், கோலே இல்லாமல், ஐடியாவே இல்லாமல் குரியர் நிறுவனங்கள்ட்டெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது இதை எப்படியாவது காப்பாற்றணும், ஊருக்கு ஊர் இருக்குது அப்படிங்கும் பொழுது அதுக்கு போய் பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அதுக்கு தேவை ஸ்மால் பேங்கிங் லைசன்ஸ். எதுக்காக அதுக்கு பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதை தவிர போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்னு இருக்கிறது ஒரு டெபாசிட். அப்போ அது மெர்ஜ் பண்ணி அதோடைய லைசன்ஸை ஸ்மால் பேங்காக மாற்றினா உங்கள் ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு பேங்காக மாறிடும், உண்மையான பேங்காக மாறிடும். ஏன்னா பேமெண்ட் பேங்க்ங்கிறது ஒரு உண்மையான பேங்கே கிடையாது. அது கவர்மெண்ட் கிட்ட போய் நம்ம யாராவது அறிவுரை சொல்ல முடியுமா? அறிவுரை சொன்னாலும் அவங்க வாங்கி அதை மட்டும் பயன்படுத்திடுவாங்களா? அறிவு அப்படிங்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் காத தூரம் அப்படிங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வங்கியாகத்தான் இருந்தது பேடிஎம் பேமெண்ட் பேங்க். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்பது வேறு. நம்ம சொல்கிற அந்த பேடிஎம் ஆப்பு, பேடிஎம் கியூஆர் கோடு, பேடிஎம் ஸ்பீக்கர் டப்பா அதெல்லாம் வேற. பேடிஎம் வேலட் அது வேற. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்பது அதோடைய கிளை நிறுவனம், பெயர் மட்டும்தான் ஒட்டுது. இது ஞாபகம் வச்சுங்க. அந்த பேடிஎம் பேங்க் வந்து அதோடைய செயல்பாடுகள் சரியல்ல அப்படின்னு ரிசர்வ் பேங்க் அதை ஆடிட் பண்ணுது. ஆடிட் பண்ணி தொடர்ச்சியாக 2022 அவங்க மீது சில கட்டுப்பாடுகளை விதித்தது. ஆடிட்டிங் பண்ணதுக்கு பிறகு 2022 சில இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு அவங்க செய்யலை. அப்போ கோவிட் வேற அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோவிட் பலரை பயங்கரமாக பாதித்ததில் பேமெண்ட் பேங்க்குக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்னு என்னுடைய கெஸ். 2024 வந்தது. அப்பையும் வந்து இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஆப்ரேஷன் சரியில்லை, கம்ப்ளையன்ஸ் சரியில்லை, கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு நிறையா திட்டு. அப்புறம் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் புதிதாக கஸ்டமர்ஸை எடுத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2026 22 ஆடிட்டில் பிரச்சனைகள் பார்த்தாங்க, 24 பார்த்தாங்க, இப்போ 26 போதும் ஐயா, உனக்கு வந்து நீ ஒரு பேமெண்ட் பேங்காக இருப்பதற்கு தகுதியற்றவர் நீ அப்படின்னு சொல்லி உன்னுடைய உரிமத்தை ரத்து செய்கிறோம், கதவை மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் யார் யார்கிட்டலாம் அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு என்ன மாதிரி எவனோ ஒருத்தன் அதில் 100 ரூபா போட்டு வச்சுருந்தான்னா எல்லாருக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கதவுகளை அடைத்து விட்டு போய்விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கம்பெனியோடைய ஒரிஜினல் பேரண்ட் பேடிஎம்மும் வந்து நாங்கள் வேறு அவர் வேறு ஐயா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் பேடிஎம் என்னும் ஆப் தொடரும் அப்படின்னு அவங்க வேற ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியனை நான் திருப்பி சொல்கிறேன். இந்த பேமெண்ட் பேங்க் அப்படிங்கிற ஐடியா வந்து ஆர்பிஐ உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மத்திய வங்கி. அது இந்தியாவுடைய எக்கானமி, இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசியை தீர்மானிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறந்த இடத்தை வைத்திருக்கிறது. ஆனால் சத்தியமாக ஒரு சாதாரண ஒரு எளிய ஒருவனாக எனக்கு வந்து இந்த பேமெண்ட் பேங்கிறதுக்கு அது உருப்படுவதற்கான எந்த வாய்ப்பும் இருப்பது போல தெரியவில்லை. அந்த லைசன்ஸை கொடுத்து அப்புறம் அது ஒருத்தருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நல்லா தெரியுது. ஏன் அதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பேசாமல் ஒரு ஆஃபர் கொடுங்க எல்லாருக்கும். இன்றைக்கு பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் அதை அப்படியே ஸ்மால் பேங்காக, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் அதை எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இந்தியா போஸ்ட் உட்பட எல்லோரையும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்காக மாற்றி இந்த பேமெண்ட் பேங்க் என்னும் ஒரு ஒட்டுமொத்த கேட்டகரியை தயவுசெய்து தூக்கி விடுங்கள் அப்படிங்கிறது தான். மற்றபடி இது வந்து பேடிஎம்ஐ பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள், பேடிஎம்ஐ பயன்படுத்துபவர்கள்னு பார்த்தா அவங்க பெரும்பாலும் பேடிஎம் ஆப்பை பயன்படுத்துபவர்கள், பேடிஎம் வேலெட்டை பயன்படுத்துபவர்கள், பேடிஎம்ஐ பயன்படுத்தி பேமெண்ட் இன் அவுட் செய்பவர்கள். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். க்ளோஸ் ஆகிறது பேமெண்ட் வங்கி எனக்கூடிய ஒரு தனிப்பட்ட உரிமம் கொண்ட ஒன்று மட்டும்தான். அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.